ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது சங்கையான குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள், தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அன்னவர்களது உண்மையான அன்போடும் மஹப்பத்தோடும் கண்ணியத்தோடும் பாசத்தோடும் பின்பற்றி வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதிலும் என்னென்னும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சு பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, முஹர்ரமுடைய மாதம் என்பது நமக்கு தெரியும், இஸ்லாமிய புது வருடம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம். ஆனால் முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய புது வருடத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அல்ல. இதனை நாங்கள் நன்றாக தெளிவாக சுருக்கமாக ஒரு முஸ்லிம்கள் என்ற ரீதியில் இந்த வரலாற்றை நாங்க தெரிஞ்சிருக்கோம். நிறைய வரலாற்றுகள் நீங்க படிச்சிருப்பீங்க. பொதுவாக மாதங்களுடைய கணிப்பீடு உலகத்தில் இருந்த உலகத்தில் எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் 12 மாதத்தை சேர்த்து ஒரு வருடம் அண்டுவாங்க. எந்த மதத்தினர்களுக்கும் இந்த உலகத்தில ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இதுகால வரையிலும் உலகத்தில் எத்தனையோ மதத்தினர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு மதத்தினர்களும் உலக வரலாற்றில மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், மாதங்களுடைய எண்ணிக்கை 12. ஆனால் ஒரு வருட கணிப்பீடு என்பது இதுதான் என்று வரலாற்றில் இருக்கல்ல. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை செஞ்ச உடனே அதுக்கு முன்னால நெருப்புல போடப்பட்டாங்க. அப்ப அந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட முன்னால் இத்தனாவது வருஷம், நெருப்புல போட்டதுக்கு பின்னால் இத்தனை வருஷம் என்று கணக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட கஅபாவை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அதை மையமாக வச்சு கஅபா புனர் நிர்மாணத்துக்கு முன்னால் அதுக்கு பின்னால் என்று வந்த கணிப்பீடுகள் இருந்து இப்படி ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கிறது. அதோட கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல பிறந்த வருடம் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் ஆபிரகாம் மன்னன் கஅபாவை தூளாக்கிறதுக்காக இடிச்சு தூளாக்கி விட வேண்டும் என்று யமன்ல இருந்து யானை படை எடுத்துக்கொண்டு வந்த நேரத்துல அல்லாஹ் மினாவில வச்சு வாதி முஹஸ்ஸிர் என்ற இடத்துல அபாபில் என்ற பறவைகளை அனுப்பி அல்லாஹு தஆலா நாயன் அந்த யானை கூட்டத்தை, அந்த மஹமூத் என்று செல்லக்கூடிய அந்த பெரிய யானை, அதுக்கு பின்னால் எத்தனையோ யானைகள், அதுல வந்த முன்னுக்கு அந்த மஹமூத் என்று யானையில் ஏறி வந்தது ஆபிரகாம் மன்னன். அதோட அவருடைய சீடர்கள் அவ்வளவு பேரையும் அல்லாஹ் அழிச்சு போட்டான். இந்த சம்பவம் நடந்ததனால உலக வரலாற்றில் அந்த வருடத்துக்கு மட்டும் ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவாங்க.
அப்ப ஆமுல் ஃபீல் அந்த வருடம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது. இப்ப நாங்க சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரித்துல பிறந்தன்னு சொல்றல்ல, ஆமுல் ஃபீல் வருடம் அதான் பிறந்த வருடம். அப்ப ஆமுல் ஃபீலுக்கு பின்னால் இருந்தே சில கணிப்பீடுகள் இருந்ததான். ஆனால் அது பரவலாக இருக்கல்ல, பெரும் அளவுக்கு அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படல. ஏன்னா அது பொதுவானது, முஸ்லிம்களுக்குரியது அல்ல, எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால் இந்த மதீனத்துக்கு போனாங்க 53வது வயசுல. அவனுக்கு 53 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேத்து 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் வஃபாத் ஆனாங்க. அவங்க வஃபாத் ஆகி 2 வருஷம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் ஹிலாஃபத். அப்ப கூட முஸ்லிம்களுக்கு ஒரு வருட கணிப்பீடு இல்ல. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 5 வருஷம் கண்டினியூ ஆகுது. அதுக்கு பின்னால நடக்குது. அவங்களோட ஆட்சி காலத்துல 5வது வருஷம் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு லெட்டர் வருது அமீருல் முஃமினீன் அவங்களுக்கு. லெட்டர்கள் கடிதங்கள் போகுது வருது, மாதம் இருக்குது ஷஅபான் என்று, சஃபர் என்று, முஹர்ரம் என்று. ஆனா வருடம் ஒன்று இல்லை. பிசினஸ்ல செக் கொடுப்பாங்க, செக் இப்ப மாதிரி அந்த காலத்துல செக் கொண்டு கொடுப்பாங்க. அப்ப அந்த செக்ல பொதுவாக சொல்லுவாங்க ஷஅபான் என்று போட்டா ஏமாத்த முடியுமே, எந்த வருடத்துடைய ஷஅபான் என்று இல்லையே, மக்கள் ஏமாத்தி போடுவாங்க. சல்லி கேட்டா சொல்லுவாங்க இந்த வருடம் எல்லாம் அடுத்து இந்த ஷஅபான் அடுத்த ஷஅபான் என்றுவாங்க. இத்தனாவது வருடத்துடைய ஷஅபான் என்று இல்லையே. அதனால சொன்னாங்க நாங்க எங்களுக்கு ஒரு கணிப்பீடு கொண்டு வருவோமே, ஒரு கேலண்டர் சிஸ்டம் கொண்டு வருவோமே கேட்கிறாங்க. அப்பதான் முடிவெடுத்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் கூப்பிட்டு ஐடியா எடுத்து பல மஷூராக்கள் நடந்த. நான் சுருக்கமாக சொல்றேன். அதுல எடுத்த முடிவு என்ன தெரியுமா, நாங்க ஹிஜ்ரத்தை மையமாக வச்சு எங்கட வருட கணிப்பீட பார்ப்போம். அப்ப கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து பேத்து இன்றைக்கு எத்தனை வருஷம் என்று பாக்குறாங்க. 17 வருஷம் சொன்னாங்க. இது ஹிஜ்ரி 17. அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹிஜ்ரி வருஷம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது ஹிஜ்ரி 17 தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 வருஷத்துக்கு பின்னால. அப்ப கேட்கிறாங்க எந்த மாதத்தை கொண்டு ஆரம்பிப்போம். அது பல கருத்துக்கள் வருது, ரமலான் என்று வருது, அது மாதிரி ஒவ்வொரு கருத்துக்கள் வருது. ஆனால் இஸ்லாத்துக்கு முன்னாலும் உலகத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதை அல்லாஹ் இந்த உலகத்துல மக்களுக்கு மத்தியில 40வது வயதுல தான் பிரகடனப்படுத்தினான். நுபுவத்து வெளிப்படுத்தினான் அல்லாஹ் ஹிரா குகையில. அந்த நுபுவத்துக்கு முன்னாலே இருந்து மக்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரமுடைய மாதம். நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நாயன் வெற்றியை கொடுத்த மாதம். அந்த மாதத்துல நாங்க அந்த மாதத்தை எங்களை வருடத்தை ஆரம்பிக்க வச்சு கொள்வோம் என்று அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் முடிவெடுத்தாங்க. அந்த மஷூராவின் படிதான் அப்ப வருட கணிப்பீடு ஆரம்பம் முஹர்ரம் மாதத்தை கொண்டு. அதே மாதிரி எங்களை வருடத்துடைய வருட கணிப்பீடு அது அதாவது ஹிஜ்ரத்தை கொண்டு. இப்ப இன்றைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப இந்த முஹர்ரம் மாதத்தோட 1448வது ஹிஜ்ரி வருஷம். அதனால இது எங்களுக்குரிய தனித்துவம். நாங்க இதை கண்ணியப்படுத்தல என்றால், நாங்க இதை விளங்கல என்றால் உலகத்துல யாரும் இதை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அருமையான பெருமக்களே, எங்களுக்கு தெரியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயசுல ஹிரா குகையில செல்ல வஹி வருது. வஹி வந்து அல்லாஹ் தஆலா நாயன் அவங்கள அல்லாஹ்வுடைய நபி என்றதை மக்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க முன்னாலே அவங்க நபி என்றதை அல்லாஹ் முடிவு செஞ்சு அல்லாஹ் தெரிவு செஞ்சு முடிஞ்சு. ஆனா மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினா 40வது வயசுல. இந்த 40ல இருந்து இஸ்லாத்துக்கு மக்கள் அழைச்சாங்க. 52வது வயசுல வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 50 அதாவது மக்காவில் இருந்து மதீனத்துக்கு போக கிட்டே ஆகிற கட்டத்துல வச்சுதான் தொழுகை கடமையாக்கப்பட்ட எங்களுக்கு தெரியும். அப்ப தொழுகை கடமையாக்கப்படும் பொழுது நுபுவத்துல 12 வருஷம் முடிஞ்சு. இந்த 12 வருஷமும் வாழ்ந்த சஹாபாக்கள் யாருமே ஒரு நாளும் தொழல ஃபர்லான தொழுகை. ஒரு நாளும் இந்த ரமலானுடைய 30 நோம்பே பிடிக்கல. நல்லா விலை எடுக்கும். ஏனென்றா தொழுகைக்கு பின்னால்தான் எல்லா கடமைகளும் இஸ்லாத்துல கடமையாக்கப்பட்டது. அப்ப தொழுகைக்கு பின்னால்தான் எல்லா கடமைகளும் வருது. ஆனால் ஜாஹிலியா காலத்துல மக்கள் குறைஷிகள் ஒரு நோன்பை உடுபடாம பிடிச்சு கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முன்னாலே பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த நோன்பு தான் சரியா இந்த ஜும்மா இன்றைக்கு நேர்பட்டிக்கக்கூடிய நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்துக்கு முன்னால குறைஷிகள் முஹர்ரம் 10 தான் நோன்பு பிடிச்சிடுவாங்க. அவ்வளவு அரபிகளும் நோன்பு பிடிப்பாங்களா.
அப்ப இஸ்லாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவும் இல்லை, அதாவது வஹி வரவும் இல்லை, குர்ஆன் இறக்கப்படவும் இல்லை. அப்பவே இந்த நோன்பை பிடிச்சு கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால இஸ்லாம் வந்துட்டு அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நோன்பை யாரும் விடுவான, நோன்பை பிடிங்க. இப்ப இஸ்லாத்துல நோன்பு ஃபர்லாக்கப்பட்டுட்டு இந்த நோன்பு இத ஃபர்லாக பிடிச்சு கொண்டு வராங்க. ஆனால் மதீனாவிலிருந்து சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துக்கு போறாங்க ஹிஜ்ரி 2ல. அப்பதான் 30 நோன்பு ரமலான் மாசத்துல ஃபர்லாக்கப்படுது. இப்பதான் ரமலான் மாசம் வந்தா நாங்க நோன்பு பிடிக்கணும் என்ற குர்ஆன் ஆயத்து வந்த உடனே இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாளுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க இவ்வளவு காலம் பிடிச்சுன்னு வந்த முஹர்ரம் 10 நோன்பு அதுக்கு என்ன செய்யறன்னு கேட்டாங்க. அது இப்ப சுன்னத்து, விரும்பினா பிடிங்க, விரும்பினா விடுங்க, சுன்னத்தா கேட்டு இப்படித்தான் இருந்தது. ஆனா ரமலானுடைய மாதம் ஃபர்லான் நோன்பு பிடிச்சு வராங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால் அவங்களோட வாழ்க்கையில சந்திக்கிற கடைசி முஹர்ரம் ஹஜ், முதலாவது ஹஜ் அவங்களோட. அந்த ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்தாங்க முஹர்ரம், அடுத்த சஃபர், அடுத்த ரபீஉல் அவ்வல் வஃபாத்தாக போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹர்ரமுடைய மாதத்துல பாக்குறாங்க யகூதிகள் எல்லாரும் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க ஒன்றோ சுன்னத்து ஒன்றோ ஃபர்லான் விட்டோம் தானே, யகூதிகள் எல்லாரும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னத்துக்கு நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க, எங்கட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் ஃபிரௌன்ட அந்த கொடுமையில இருந்து அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்த இந்த நாள், அதனாலதான் நாங்க நோன்பு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி அந்த யகூதிகள் பதில் சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வனஹனு அஹக்கு மின்கும் பிமூசா, உங்களை விட நபி மூசாவுக்கு அலைஹிஸ்ஸலாம் நாங்க தான் மிச்சம் தகுதியானவர்கள், அதனால நாங்களும் இன்றைக்கு நோன்புண்டாங்க. அதுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, லஇன் பகீது இலா காபிலின், நான் அடுத்த வருஷம் ஹயாத்தோட இருந்தால், ஹயாத்தோட தான் நிக்கிறாங்க, நான் அடுத்த வருஷம் உலகத்துல இந்த ஷரியத்துடைய இந்த மரணத்தை நான் சந்திக்கவில்லை என்றால், நான் ஹயாத்தோட இருந்தால் நான் 10 மட்டும் பிடிக்க மாட்டேன் என்றாங்க. நான் முஹர்ரமுடைய 9ஐயும் பிடிச்சி நான் 10ஐயும் பிடிப்பேன் என்றாங்க. ஆனால் இந்த 9வது நேத்து நாங்க பிடிச்ச நோன்பு, இந்த நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கல. அவங்க சொன்னாங்க, நான் இருந்தா நான் பிடிச்சிருப்பேன் என்றாங்க. ஏன் தெரியுமா? நாங்க யகூதிகள் செஞ்சதனால செஞ்சாலும் நாங்க யகூதிகளுக்கு மாற்றம் செய்வோம், அவங்களுக்கு நாங்க நேர்பட மாட்டோம் என்று இந்த 2 நோன்புகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நோன்புகள். ஆனால் 10வது நோன்பு இது ஒரு முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்து வந்த ஒரு நோன்பு. அதுவும் இந்த குத்துபா சரியா முஹர்ரம் 10க்கு அல்லாஹ் தஆலா நாயன் நேர்படக்கூடிய ஒரு குத்துபாவாக அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். அதனால் அருமையான பெருமக்களே, இந்த நோன்பு அதிகமானவங்க பிடிச்சிருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், பெரும் நன்மைகளை தரக்கூடியது, ஒரு பரக்கத்தான சிறப்பான இஸ்லாமிய வரலாற்றை ஒரு மாற்றி அமைச்ச ஒரு நாளில நாங்க இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, எங்களுக்கு தெரியும், நாங்க பல பயான்களை கேட்டிருப்போம். உலகத்தில் அல்லாஹ் தஆலா நாயன் 4 வேதங்களை அனுப்பினான். 4 வேதம். இந்த 4 வேதங்களையும் அல்லாஹ் தஆலா நாயன் அனுப்பி, முதலாவது வேதம் சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும், ஸ்கூல்ல 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும். எத்தனை வேதம்? 4 வேதம். தௌராத் மூசா அபரானி, ஜபூர் தாவூத் யூனானி, இன்ஜீல் ஈசா சுரியானி, ஃபுர்கான் முஹம்மத் அரபானின்னு நாங்க படிச்சு வச்சிருக்கிறோம். ஏன்? முதலாவது வேதம் வருது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, தௌராத் வேதம். அவங்களோட லாங்குவேஜில் அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கினான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2500 வருஷம் தாண்டிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வரச்சல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2500 வருஷமா உலகத்தில் அல்லாஹ் ஒரு வேதத்தை அனுப்பல, சுஹுஃபுகள் தான் வருது. உலகத்துல முதலாவது வேதம் தௌராத். அந்த தௌராத்தை பின்பற்றி இருந்தவர்கள் தான் யகூதிகள். அந்த யகூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து பின்பற்றி கொண்டிருந்தாங்க. இப்ப உலகத்துல மூசா நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால யகூதிகளுக்கு ஒரு பெருமை வந்துச்சு. என்ன பெருமை தெரியுமா? உலகத்தில் ஒரு நபிக்கும் அல்லாஹ் வேதம் கொடுக்கல, எங்க நபிக்கு தான் அந்த வேதம் தௌராத் என்று சொல்லிக்கொண்டு பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த தௌராத்துல செல்ற மாதிரிதான் மக்கள் தொழணும், நோன்பு பிடிக்கணும், எல்லா இபாதத்தும் அவங்களுக்கும் இருந்து, நாங்க நினைக்கூட எங்களுக்கு மட்டும்தான் உண்டு.
இது எல்லா சட்டத்திட்டம் இப்படித்தான் கல்யாணம் முடிக்கணும், இப்படித்தான் வியாபாரம் செய்யணும், எல்லா சட்டத்திட்டமும் தௌராத்துல தான். இந்த நபிமார்கள் வந்த வேதம் வரல, சட்டம் தௌராத்துடைய. எத்தனை வருஷம் இந்தி? இப்ப குர்ஆன் இறங்கி எத்தனை வருஷம்? 1400 வருஷமே, கிட்டத்தட்ட 1450 போகுது. ஆனால் இந்த தௌராத் உலகத்துல எத்தனை வருஷம் இருந்தது தெரியுமா? 1700 வருஷமா சட்டம் தௌராத்தா. 1700 வருஷமா இந்த உலகத்துல அல்லாஹ் தௌராத்துடைய சட்டத்தை மாத்தல. 1700 வருஷமா அல்லாஹ் இந்த தௌராத்துடைய சட்டத்தை தான் உலகத்துல வச்சான். அப்ப 1700 வருஷத்துக்கு எத்தனை லட்சம் மக்கள் தௌராத்தை பின்பற்றிட்டு மௌத்தானாங்க. ஆனா 1700 வருஷத்துக்கு பிறகு அதாவது இஞ்சில் வேதம் வருது ஈசா நபிக்கு. அந்த இஞ்சில் வேதம் வந்து தௌராத்துடைய சட்டத்தை மாற்றின. இடையில ஜபூர் வேதம் வந்த ஜபூர் வேதம் தௌராத்துடைய சட்டத்தை மாத்தல. இதுதான் விஷயம். அருமையானவர்களே, ஜபூர்ல உபதேசம் மட்டும்தான். அதனால ஜபூர் யஹூதிகளின் பிரச்சனையாக இல்ல, அது உபதேசம் மட்டும். சட்டங்கள் தௌராத்துடைய தான், அது மாற்றப்படல. இஞ்சில் வேதம் வருவது தௌராத்துடைய சட்டம் மாற்றப்பட்டுட்டு நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று யஹூதிகள் வழிகட்டு போனாங்க. அவங்கதான் யஹூதிகள். எங்கட வேதத்தை பின்பற்றினவங்க தான் அவங்க. நாங்க பிள்ளைகள்ட்ட கேட்டா நீங்க எத்தனை ஈமானுடைய நம்பிக்கை எத்தனை? 6. அல்லாஹ்வ, மலக்குமார்களை, வேதங்கள் அல்லாஹ்வுடைய வேதங்கள். ஆனால் இந்த சட்டம் மாற்றப்பட்டுட்டார். இப்பதான் என்ன செஞ்சாங்க? நாங்க ஈசாவை பின்பற்ற மாட்டோம், நாங்க ஈசாவை கொண்டு போடுவோம் என்றாங்க. யாரு? இந்த யஹூதிகள். ஏன் காரணம்? தௌராத்தை மாற்றின என்று சொல்லி. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இதனாலதான் ஒரு நபிமார்களுக்கும் கொடுக்காத அற்புதத்தை கொடுத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து. என்ன? மௌத்தா போன ஒரு மையத்துக்கு உசுறு கொடுத்தாங்களா? இதை விடவே மௌத்தா போன ஒரு மையத்தூட்டுக்கு போய்த்தேன். இவங்க எந்த நேரம் மூசா நபியின் அற்புதங்களை சொல்லிக்கொண்டு மூஜிதத்தை சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஆனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்துல அல்லாஹ் நிறைய மூஜிதத்துகள் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க ஃபிரௌனோட வாழ்ந்தவங்க, ஃபிரௌனோட காலம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பாதுகாத்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நேரம் எப்ப தெரியுமா? ஃபிரௌன் ராஜா. அவன் 1000 டவுன்களுக்கு சொந்தக்காரன், 12000 கிராமங்களுக்கு அவன் சொந்தக்காரன், 12,000 villages அவன் அண்டர் கண்ட்ரோல், more than 1000 cities அவன் அண்டர் கண்ட்ரோல். ஃபிரௌன் அவ்வளவு ஆட்சி செஞ்சவன். அவன் ஒரு கனவு கண்டான், பெரிய நெருப்பு உண்டு, அதோட அவன் ஆட்சி அழிஞ்சு போகுது. இப்ப இதுக்கு கனவுக்கு விளக்கம் பார்த்தான். விளக்கம் பார்த்து கேட்டான், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், என்ன விளக்கம் என்று. அப்ப கனவுக்கு விளக்கம் பார்த்த நேரத்துல சொல்லப்படுது, இந்த காலத்துல ஒரு ஆம்பளை புள்ள பிறக்குவான், அவனாலதான் அவனோட ஆட்சி இல்லா போகும். உடனே சொன்னா எல்லாரும் ஆம்பளை புள்ள கிடைச்சா கொண்டு போடணும். அல்லாஹ்வுடைய சக்தியை பாருங்க அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய சக்தியை பாருங்க. நாங்க இதை மறந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு பிடிக்க நாடினா, அல்லாஹ் நாடினா உலகத்துல யாருக்கும் தடுக்க முடியாது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பிலே அல்லாஹ் உலகத்துல எங்களை படிப்பினா வச்சிருக்கிறான். இப்ப கிட்டத்தட்ட பல 1000 ஆம்பளை புள்ளைகளை கொண்டு போட்டான். எங்க சரி ஒரு ஆம்பளை பிள்ளை நீக்கிட்ட கேள்விப்பட்டா அந்த குடும்பத்துக்கு அவன் கொண்டு போட்டுடுவான். யுதப்பிஹூன அப்னாஅஹும் வயஸ்தஹியூன நிஸாஅஹும். ஆம்பளை பிள்ளைகளை அறுத்து போடுவாங்க, பொம்பளை பிள்ளைகளை வாழ விடுவாங்க. இந்த கட்டத்துல மூசா நபியோட உம்மா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெத்துட்டாங்க. மாட்டினா கொலகான். அப்ப அல்லாஹ்வுடைய இல்ஹாமியத்தான் அறிவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக ஒரு பொக்ஸ் ஒன்றுல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அப்படியே நைல் நதியில அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப ஃபிரௌனோட கூட்டத்தினர்கள் எத்தனையோ தடவை அந்த பொக்ஸுக்கு நெருங்க வந்த அவனு துறக்கலா பேத்துட்டு அது அப்படி ஒரு மூடப்பட்டதாக இருந்தது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மா இப்படி அனுப்பிட்டாங்க. ஃபிரௌனுடைய மனைவி, உலகத்துல சிறந்த பெண்மணிகள் 4 பேர்ல ஒருத்தர் ஆசியா நாயகியும் மூசா நபியோட சகோதரியும் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பொட்டி ஒன்று வருது, அவங்களோட கைக்கு மட்டும்தான் அந்த பொட்டி தொடப்பட்ட. பார்த்தா அழகான ஒரு குழந்தை பிள்ளை உண்டு, எடுத்து வீட்டுக்கு போனாங்க. இப்ப ஃபிரௌன் வந்துட்டான், என்னது இந்த பிள்ளை எடுத்து வைக்க வந்த? சும்மா இந்த பிள்ளைக்கு ஏழுமா அவங்கள கொல்றதுக்கு என்று மனைவி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி விட்டு, இந்த பிள்ளை எங்களுக்கு நல்ல பரக்கத்தான பிள்ளையாக இருக்கும், இந்த பிள்ளை உங்களுக்கும் பக்க பலம், நீங்க எல்லா ஆம்பளையும் கொண்டு அவங்களுக்கும் யார் சரிக்கணுமே.
ஆனால் இந்த புள்ளை நீங்க வச்சுக்கொள்ளுங்க சொல்லி மனைவி சொன்ன உடனே அந்த புள்ளை கொலை செய்யல. எப்படி அல்லாஹ் மாத்தி விட்டான். மனைவி அப்படி அவன மைண்ட் செட் ஃபுல்லா மாத்தியாச்சு. இப்ப இந்த புள்ளை பால் கொடுக்கணும். பால் கொடுக்கிறா, பால் கொடுக்கிறதுக்கு எல்லா அம்மாருக்கும் மேலா, எல்லா பெண்களுக்கும் மேலா. இப்ப ஃபிரௌனுடைய அரண்மனையில ஒரு அறிவிப்பு வருது, யாரெல்லாம் யாரு இந்த வீட்லக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கிறோம் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் தருவோம், சலரி தருவோம் சொல்லி இன்டர்வியூ வச்சா நிறைய பொம்பளைகள் வந்தாங்க. பால் கொடுத்தது புள்ள பால் குடிக்கிறது இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மை வந்த இந்த இன்டர்வியூல அவன் வந்திருக்கிறா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அவங்களோட சங்கையான மார்பில வாய வச்ச உடனே அப்படியே பாலை குடிக்கிறாங்க. நீங்க தான் இந்த புள்ளை பால் கொடுக்கணும், எங்க அரண்மனையில் இருக்கணும் என்று அந்த உம்மை மூலமாகவே அல்லாஹ் பாலை கொடுக்க வச்சாங்க. அருமையானவர்களே, இப்ப அந்த உம்மைக்கு சலரிங் கிடைக்குது. யார்ட்ட? ராஜாட்ட. ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளுக்கு இந்த புள்ள வளர்ந்து கொண்டு வருது. அல்லாஹ்வுடைய சக்தி குர்ஆன்ல வரதாரு. இதை படிக்கணும். இதை படிச்சா நாங்க அல்லாஹ் மறக்க மாட்டோம். நாங்க சின்ன ஒரு சோதனையில நாங்க நொந்து போறோம். அல்லாஹ்க்கு சக்தி இல்லைன்னு யோசிக்கிறோம். ஏன் அல்லாஹ் இப்படி விட்டுறான்? அல்லாஹ் விட்டு பிடிப்பான். அவன் எப்படி எந்த அமைப்புல கொண்டு அந்த குதிரத்தை வெளிப்படுத்துவான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சின்ன அறிவுக்கு அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். இப்ப அந்த புள்ள அப்படியே அந்த வீட்டுக்குள்ளுக்கு அல்லாஹ் வளர வச்சானா இல்லையா? இப்படி வந்து 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 மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய மூஜிதத்துகளை காட்டி அவங்க அல்லாஹுடைய நபியாக கலீமுல்லாவாக அல்லாஹோட பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படியே இருந்து கடைசிக்கு ஃபிரௌனுடைய தொந்தரவு தாங்கியலா பேசிட்டு பல நிறைய நிகழ்வுகள். கருமையானவர்களே, எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட மூஜிதத்துல வந்து கையில கம்பண்டிக்கும். அந்த கம்பை போட்டா அப்படியே பாம்பாகும். இப்ப இதை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு போறாங்க. ஃபிரௌனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போறாங்க. ஃபிரௌன் செஞ்ச வேலை என்ன? அப்படியே சூனியக்காரர்களை கொண்டு வந்து இதே விஷயத்தை நீங்களும் சூனியத்துல செய்யணும் என்று பெரிய ஒரு கூட்டத்தை அழைச்சான். முழு உலகத்திலே பெரும் சூனியக்காரர்கள் எல்லாட கையிலையும் கம்பு. இது குர்ஆன்ல வர சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனி ஒரு மனிதராக இருக்கிறார். அவ்வளவு சூனியக்காரர்களும் கையில தடி அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க போடுங்க உங்களோட கம்ப. எல்லாரும் அவனோட கம்ப போட்ட உடனே பாம்பாகி தருமையானவர்களே. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஃபிரௌனும் அவன் அரண்மனையில் உள்ளவர்களும் சிரிக்க தொடங்கினாங்க. இதைத்தானே நீங்க காட்டி எல்லாரும் இஸ்லாத்துக்கு எடுத்தீங்க. ஆனா சூனியக்காரர்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய சூனியமாக இருந்தாலும் அதால செய்யலுமான லிமிட் ஒன்றிக்கே தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனோட ஒரு சிரிப்பையும் கணக்கெடுக்கல. கையில இந்த கம்பை அப்படியே விட்டுட்டாங்க. பெரிய பாம்பாக வந்து அத்தனை பாம்புகளையும் அப்படியே புழுங்கி போட்டுட்டு உடனே அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் நாங்க இந்த மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டுட்டோம் என்று கலிமா சொல்லி அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அருமையானவர்களே நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போடணும் என்று சொல்லித்தான் ஃபிரௌன் அவனோட கூட்டத்தோட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை திரட்டி கொண்டு போகும் பொழுது கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓடையில பேத்துட்டு இந்த நாள் நடந்த சம்பவம் அருமையானவர்களே. ஓட்டத்துக்கு இடமில்லா பேத்துட்டு அப்படியே ஒரு கடலோரத்துல பேத்து மாட்டிக்கொண்டுட்டாங்க. அப்பே அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி மூசாவே அந்த தடி அப்படியே பனி அடிங்க. அப்படியே கடல் பிளந்து ரோடு வந்துச்சு. எல்லாரும் அந்த ரோட்ல நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரோட கூட்டத்தை அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்தான். பாதுகாத்து அப்படியே அந்த ரோட அப்படியே யூட்டர்ன் அடிச்செடுத்து அல்லாஹ் இந்த கூட்டத்தை வெளியெடுத்துட்டான். இப்ப ரோட் கிளியர் ஆகிக்கிறதுன்னு சொல்லி வந்த ஃபிரௌனுமான கூட்டமும் அந்த ரோட்டுக்குள்ளுக்கு பூந்த உடனே அல்லாஹ் அலைய மோத வச்சு அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சு போட்டான் இந்த நாள். இப்படி நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நாயன் அவனுடைய உதவியை வெளிப்படுத்துறதுக்கு தெரிவு செஞ்ச ஒரு மகத்தான நாள் தான் அருமையானவர்களே இந்த முஹர்ரமுடைய 10வது நாள். அதனால தான் இதுக்கு தான் யகூதிகள் என்ன செஞ்சாங்க, நாங்க நோன்பு ஏன் எங்கட நபி மூசா அல்லாஹ் வெற்றி அடைச்ச நாள் என்று சொல்லி அவங்க நோன்பு பிடிச்சாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 1800 வருஷத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கிட்டத்தட்ட 540 வருஷத்துக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து இன்றைக்கு சரியா நாங்க 1501வது வருஷத்தில் இருக்கிறோம் அருமையானவர்களே. அதனால இந்த நபிமார்களுடைய வரலாற்றில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அதாவது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி, அய்யூப் நபி, தாவூத் நபி எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பினது இப்ராஹிம் நபியில இஸ்ஹாக் யாக்கூப் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி அவங்களோட பரம்பரையில அல்லாஹ் அனுப்பினார். அதனாலதான் இவங்க எல்லாரும் எதிர்பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்தா நாங்க எல்லாம் அவங்களோட சேருவோம். ஆனா அவங்க வந்தது இவங்களை மட்டும் அல்லாஹ் அனுப்பினது சாரா நாயகியோட புள்ள இஸ்ஹாக் நபியோட பரம்பரையில அல்ல,
ஹாஜரானாகி அடிமை பொம்புல அவட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட பரம்பரையில தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அனுப்பினான். அதனாலதான் நாங்க இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவர் அடிமையோட பரம்பரையில வாரவரு. எங்கள் அவ்வளவு நபிமார்களும் வந்தது, எல்லா வேதங்களும் வந்தது சுதந்திர பெண்ணான இந்த சாரா நாயகியோட பிள்ளைகள் மூலமாகத்தான் இவ்வளவு பேரும் வந்திருக்கிறாங்க. அதனாலதான் யாக்கூப் நபிக்கு ஒரு லக்கப் என்றா ஒரு பட்ட பேர், புனை பேர் என்றுவாங்க. எது? இஸ்ராயில். இந்த இஸ்ரேல் என்று யாக்கூப் நபியோட பட்ட பேர் தான் இஸ்ரேல் என்று, இஸ்ராயில். அந்த இஸ்ராயில் தான் எங்கட யாக்கூப் நபியோட பனு இஸ்ராயில், யாக்கூப் நபியோட பிச்சலம். அழகான எல்லா நபிமாரும் வந்த. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பனு இஸ்மாயில்ல வந்தாங்க, இஸ்மாயில் நபியோட பரம்பரையில். அருமையானவர்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான மாதம், கண்ணியமான மாதத்துல இந்த நாள் அல்லாஹ்வுடைய அருள் இறக்கப்பட்ட நாள். நிறைய பேர் நோன்பு அடிக்கிறோம். நாங்க அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆக்களை கேட்டுக்கொள்ளணும். அதோட நாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கூடிய நர்மையான சுருக்கமாக, அதாவது இந்த மாதம் வந்தா முஹர்ரம் 10 நான் கேள்விப்படுறோம். அதாவது கர்பலா நடந்திருக்கிறது, கர்பலா யுத்தம். அப்ப கர்பலாவுடைய விஷயத்துல உலகத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபேமிலி, அவங்களோட குடும்பம், இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்து போட்டு தான் பயம் பண்ணினாங்க. நாங்க கிதாபை பார்த்து போட்டு பயம் பண்றோம். நாங்க கிதாபை பார்த்து போட்டு ஹதீஸ் சொல்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை நான் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கம் இப்படி இருந்தது. நான் நரகத்தை பார்த்தேன், நரகம் இப்படி இருந்தது. சொர்க்கத்துல கிழவன் கிழவி யாரும் இல்ல, எல்லாரும் அழகான வாலிபர்கள் தான். இன்ஷா அல்லாஹ் எத்தனை வயசுல மௌத்தானாலும் 80, 90, 100, 105 வாயில ஒரு பல்லும் இல்லாம மௌத்தானாலும் அங்க சொர்க்கத்துக்கு போனா 30, 32 வயதுடைய அழகு ராஜாக்களாக போவாங்க இன்ஷா அல்லாஹ், அழகு ராணிகளாக போவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை பார்த்து போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தான் எல்லா பெண்களுக்கும் தலைவி. எல்லா பெண்களுக்கும் என்றா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டுமா? ஆதம் நபியோட உம்மத்தில் இருந்து அவ்வளவு நபிமாருடைய உம்மத்தினர்களும் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த சொர்க்கத்தில் எல்லா பெண்களுக்கும் தலைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இது கால வரையில் அல்ல, கியாமத் நாள் வரை காட்டியுள்ள அத்தனை ஆண்களுக்கும் தலைவர்கள் சையதுனா ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த குடும்பம் அஹ்லுல் பைத்தினர்கள். இந்த அஹ்லுல் பைத்தினர்கள் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு நபிமார்களுக்கும் இந்த அஹ்லுல் பைத்துடைய 2 கரங்களையும் முத்தமிடுத பாக்கியத்தை ஒரு நபியுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. சொர்க்கத்து தலைவர்கள், அந்த சொர்க்கத்து தலைவருடைய குடும்பத்தை கையெடுத்து முத்தமிட்டு அவங்கள கண்ணால பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு நபிமார்களுக்கும் இந்த உம்மத்தினர்களுக்கும் உலகத்துல கொடுக்கல. அல்லாஹ் எங்களுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான். அருமையானவர்களே, அஹ்லுல் பைத் என்பது எல்லா நபிமாருடைய ஃபேமிலி அஹ்லுல் பைத் அல்ல. இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் என்று அப்படி ஒவ்வொரு நபிமாருடைய குடும்பத்துக்கும் அஹ்லுல் பைத் என்று சொர்க்கத்து தலைவர்கள் அல்ல. சொர்க்கத்து தலைவர்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர்கள் தான் என்பதிலே நாங்கள் மறந்துடக் கூடாது. அதனால் அருமையானவர்களே, ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நபிமார்களும் இந்த யஹூதிகள், காஃபிர்கள், இஸ்லாத்துக்கு எதிரிகள் எல்லாரும் சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரம்பரை இல்லாத, சந்ததி இல்லாதவர்கள் என்று. யார் சொன்ன வார்த்தை? ஆஸிப் இப்னு வாயில் சொன்னது, இஸ்லாத்துடைய எதிரிகள் சொன்னது. இன்னைக்கு என்ன முஸ்லிம்களும் சொல்றாங்க. மூமினங்கள் இல்ல முஸ்லிம்கள், மூமினா இந்த சொல்றல்ல இல்ல, நபி அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, பரம்பரை இல்லையா, நவுது பில்லாஹி மின்ஹு. ஆம்பளை பிள்ளை எல்லாரும் மௌத்தா போனோம். இதைத்தான் ஆஸிப் இப்னு வாயிலும் சொன்ன. வஹீக்கு மாற்றேலும் எல்லாத்தையும் இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று பிரகாரம் பேசினவர்கள் அல்ல. உலகத்தில் எல்லாருடைய பிச்சலமும் ஆம்புல வழியாக போகும். ஏண்ட பிச்சலம், ஏண்ட ஈர கொலையான, ஏண்ட உடம்புல ஒரு பகுதியான ஏண்ட உயிர் மகள் ஃபாத்திமாவை கொண்டுதான் இந்த உலகத்துல போகும் என்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குடும்பத்தை எடுத்தாங்க, கட்டி அணைச்சாங்க, முத்தமிட்டாங்க, துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ். யாரெல்லாம் இவங்களுக்கு இரக்கம் காட்டுறாங்களோ அவங்களுக்கும் நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ். அருமையானவர்களே, அந்த பாக்கியத்தை எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். பெருமையை கொடுத்தால் நாசத்தை கொடுப்பான். எங்கட கல்வில ஸல்லல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வசியத்தை செஞ்சாங்க. புகாரில வருது, உர்குபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்திஹி. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமாயிக்கிறீங்களா? அவங்களுக்கு எப்படி சஹாபாக்கள் எந்த இரக்கத்தை நாங்க மரியாதையை சங்கையை கொடுத்தோமோ
அந்த அந்த இரக்கத்தை இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துக்கு கொடுத்துடுங்க. யார் சொன்னாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு அப்துல் கலாம் வசியத்தா ஃபுல்லா Facebookல பறக்கும். மகாத்மா காந்தி சொன்னதுண்டா எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல பறக்கும். ஒரு விஷயம் வந்தா உலகத்துல பேரு போனத்தோட ஏதாவது ஒரு தகவல் வந்தா முழு உலகத்துல பறக்கும். இது யார்ட வசியத்து தெரியுமா? எல்லாருடைய ஈமானை ஒரு பக்கத்துல வச்சு அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ஈமானை மட்டும் ஒரு தட்டில வச்சால் அவ்வளோ ஈமானம் இந்த ஈமானை ஓட்டேக் பண்ணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளவு ஈமான் பலமானவங்க தான் சொல்றாங்க அருமையானவர்களே. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த இரக்கத்தை, மரியாதையை, கண்ணியத்தை அவங்களோட குடும்பத்துக்கு கொடுத்துடுங்க. புகாரில வருது. அதனால அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே உங்களை பார்க்க செல்ல ஈசா இப்னு மரியம போலிக்குதுன்றாங்க. அஹ்மதுல திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் தெரியுமா? நபி ஈசாவை கொண்டு 2 கூட்டத்தை அல்லாஹ் நாசமாக்கினான் உலகத்துல. ஒரு கூட்டம் யகூதிகள் நபி ஈசாவை ஏற்றுக்கொள்ளல, நிராகரிச்ச, அவர் பொய்காரன் என்ற அப்படி அல்லாஹ் நாசத்தை கொடுத்தான். இன்னொரு கூட்டம் நசாராக்கள், அவங்க நபி ஈசா அல்லாஹ் என்று சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மகன் என்றாங்க. அவங்களுக்கு இல்லாத அந்தஸ்தை கொடுத்து அவங்க நாசத்துல பேத்துட்டாங்க. ஆனால் அலியே, இதே மாதிரி அல்லாஹ் கியாமத்து நாள் வர காட்டி உங்களை கொண்டு 2 கூட்டத்துக்கு அழிவை கொடுப்பாங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க சொன்னாங்க, இஹ்லகு ஃபிய இஸ்னான், இந்த விஷயத்துல 2 கூட்டத்துக்கு அழிவு வரும் என்றாங்க. ஒரு கூட்டம் மௌலானா மார் சாதாத் மார் அஹ்லுல் பைத் இல்ல, அவங்க கல்லன் என்ற ஒரு கூட்டம் நாசமா பேத்துடுவாங்க. ஹதீஸ். இன்னொரு கூட்டம் அவங்க தான் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபி, அவங்க தான் ரசூலுல்லாஹ் பிறகு கலீஃபா, சஹாபாக்கள் எல்லாரும் துரோகிகள், முதலாவது கலீஃபா அலி தான் வரணும் என்று சொல்லி இல்லாத அந்தஸ்தை கொடுக்க பேத்து நாசமா பேத்துடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த கூட்டம் ஹிஜ்ரி 30-35 பிறகு உருவாகிட்டு, ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அலி, உஸ்மான் அலி இவங்க எல்லாரும் சேர்ந்து அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியை பறிச்ச கல்லனுகள். ஆயிஷா நாயகி நரகத்தில் இருப்பாங்க என்று சொல்லுவாங்க. அத்தனை சஹாபாக்களும் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ஹிலாஃபத் சரி என்று சொன்னவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று சொன்னவர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில நாங்க இல்ல. அரபு குத்துபாவில 2வது குத்துபாவில 4 ஹலீஃபாக்கள் பேரையும் செல்லணும் என்று ஃபைட் பண்றவங்க நாங்க அருமையானவர்களே. ஒவ்வொரு ரமலான்ல தராவிஹ் தொழுகையில 4 ரக்காத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பேரை சொல்லி துஆ செய்றோம். ஷியாக்களா 8 ரக்காத்துக்கு பிறகு அமீர் மூமின் உமர் ஹத்தாப் நாயகத்துடைய பேரை சொல்லி துஆ செய்கிறோம். 12 ரக்காத்துக்கு பிறகு உஸ்மான் அலி பேரை சொல்லி துஆ செய்கிறோம். இது தேவையில்லை நிப்பட்டினவங்க சொல்றாங்க. யாரு? நாங்க ஷியாக்கள் என்று. உமர் அலியானுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? தராவிஹ் 20 அல்ல 8 ஷியாக்கள் சொல்லி உமர் நரகத்துக்குரியவர் என்று சொல்லி உமர் அலியா தராவிஹை நிராகரிக்கிறார்கள். 20 ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. ஆனா 20 தொழுவது நாங்க ஷியாக்கலாம். அவங்க சுருக்கி போட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க அருமையானவர்களே, அதனால யாரு எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் மௌலூத், பத்ர் சஹாபாக்கள் யாரு தெரியுமா? எந்த ஷியாக்களால எந்தெந்த சஹாபாக்களோட பெயரை குறிப்பிட்டு நரகத்துக்குரியவர்கள் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட சஹாபாக்களோட பெயரை சொல்லி துஆ செய்வது பத்ர் மௌலூத். பத்ர் மௌலூத் யார்? அருமையானவர்களே, ஷியாக்களா மௌலூத் ஓதுற யாரு? இந்த மௌலூத் நிப்பட்டின ஷியாக்கள், இதெல்லாம் நிப்பட்ட ஃபைட் பண்ணினவங்க. அதனால அருமையானவர்களே, இது ஒன்றும் தெரியாம ஒருஷக பார்த்துக்கொண்டு நாங்க பேசினோம், நாங்களே போய் எங்கேயோ மோதிட்டோம். அதனால அல்ஹம்துலில்லாஹ் எங்கட சுன்னத்துல் வல் ஜமாத்துடைய இமாம்கள், மஷாயிஹ்மார்கள் இது கால வரையிலும் வந்தவங்க எங்களை நேரான வழியில வாழ வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த வழிகளை மட்டும் விட்டும் ஒதுங்கி விடாதீங்க. இந்த உலகத்துல அதே வழியில வாழ்ந்துட்டோம் என்றால் நாங்க மூத்து வர காட்டி நேரான பாதையில வாழ்ந்து மூத்தாக முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்கிறேன். அருமையானவர்களே, பழைய ஸ்கூல்கள்ல போய் கேட்டேன், மௌலானா மார் யாரு, சாதாத்து மார் யாரு? ஒரு செமினார் ஒன்று போன ஒரு ஸ்கூல்ல 1000க்கு மேற்பட்ட பிள்ளைகள். அருமையானவர்களே, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி ஒரு புள்ள கூட கைய தூக்கல்ல மௌலானா மார் யாருன்னு கேட்டதுக்கு தெரியா, ஒத்தருக்கும் தெரியா. அப்ப சாதாத்மார் அப்படி மிகதானே அப்படின்னு சொல்ல, அப்படி ஒத்தருக்குமே தெரியா. அப்படி ஒரு கூட்டமும் மீக்காண்டு ஒத்தருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு மௌலானமார்களுக்கு கூட தெரியா, அவங்களுக்கு சிறப்பு தெரியும், சில்சிலா கொண்ட தெரியா. 2 ஸ்கூல் இப்படி செக் பண்ணிருந்தால் அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கொண்டு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. என்ன எப்படி இறக்கம் வைக்கணும் படிச்சு கொடுங்க. 2வது என் குடும்பத்தை இறக்கம் வைக்கிறது படிச்சு கொடுங்க. என் குடும்பத்தை பத்தி படிச்சு கொடுங்க. அவங்க யாருன்றதை சொல்லிக் கொடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு. இந்த அவ்வளவு பிள்ளைகளும் கையை கீழே போட்டாங்களே அருமையானவர்களே, அவங்களோட குடும்பத்தை தெரிய வேண்டாங்களே. இது நொந்தது ஹுப்பு மௌலிமார்களுக்கு அல்ல.
அந்த பிள்ளைகள் யாருமே மௌலானமா இருந்தா தெரிய வேண்ட இங்க ஸ்கூல்ல கேட்டு பாருங்க, பேர்வழியிலும் எல்லா ஸ்கூல்லையும் கேட்டு பாருங்க, எத்தனை பேரு தெரியும் என்று கேட்டு பாருங்க. அவ்வளவு பேரும் கையை கீழே போட்டா இந்த ஒரு கூட்டம் சந்தோஷம். எப்படி நாங்க சாதிச்சிட்டோம், நபிக்கு குடும்பம் ஒன்றில்லை என்று வெற்றி அடைஞ்சிட்டோம். ஆனா நொந்தது எங்களுக்கு அல்ல, மதீனா ஷரீஃபில் இருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோவிச்சார்கள். அருமையானவர்களே, ஸ்கூல் அதிபர்கள், ஸ்கூல் ஆசிரியர்கள் உங்களோட கடமை உலமாக்களுக்கு மட்டுமல்ல, மிம்பர்ல உள்ளவங்களோட கடமை எங்கட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை காட்டி கொடுப்போம். இந்த அரபு நாடுகள் எடுத்து பார்த்த அருமையானவர்களே, இது ஒன்றும் தெரியாது, அவனுடைய சிறப்பும் தெரியாது. ஆனா ஃபுட்பால் பிளேயர் மாற கனவுல கண்டுட்டு ஸ்டேட்டஸ் போட்டான். ஃபுட்பால் பிளேயர் மாரோட ஒரு போட்டோ அடிச்சு அவன் டி-ஷர்ட்டை போட்டு அவனை மாதிரி கொண்டை வெட்டி போட்டு அவன் இந்த உலகத்துல எதை செல்லுமா வார்த்தையால சொல்லலாத இறக்கத்தை வெளிப்படுத்தினான். நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க, இது ஃபுட்பால் மேட்ச் போகுது, வேர்ல்ட் கப் கொண்டு போகுது, பைத்தியம் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியா, அவனோட குடும்பத்தை பத்தி தெரியா, அவனோட குடும்பத்துடைய சிறப்பு தெரியா. அருமையானவர்களே, அருமையான செய்தி இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறா இதெல்லாம் நேரான வழி, சொர்க்கத்துக்கு போற வழி என்று அல்லாஹ் தஆலா நாயர் எங்களை நல்ல ஈமானோட அகீதாவோட வாழ்ந்து மூத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் கேட்க விஷயங்களை மௌத் வரையிலும் எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான அன்பு இரக்கத்தை பாசத்தை நீங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். அவனோட குடும்பத்தினர்களை அல்லாஹ் உண்மையாக நேசம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். அந்த மேலான சொர்க்கத்தை தலைவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பே ரஹ்மானே மேலான சொர்க்கத்துல நீங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். அவங்களுக்கு வச்சிக்கு இந்த இரக்கத்தை காரணமாக கொண்டு ரப்பே ரஹ்மானே நீ எங்களை அந்த ஸ்ரீதேவிகளோட மேலான சொர்க்கத்துல சேர்த்துறியா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். இந்த நபிமார்களுக்கு நீ உன்னுடைய ரஹ்மத்தை அருளிய மாதத்திலே முஹர்ரம் 10வது நாளிலே நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். உனக்காக நோன்பு வைத்த அதிகமான ஸ்ரீதேவிகளை முன்வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய மனதில் அத்தனை கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றி தந்திரியா அல்லாஹ். எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல மூத்து வரையிலும் வாழ்ந்து மூத்தாகும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அந்த குடும்பத்தினர்களை இரக்கம் வச்சு கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அந்த ஸ்ரீதேவிகள் அவங்களோட கஷ்டங்களை கூட சொல்ல முடியாமல் யா அல்லாஹ் ஜகாத் பணத்தை கூட அவர்கள் திருப்பி விடுகிறார்கள் யா அல்லாஹ். ஜகாத் பணத்தை பல கடனோடு உள்ளவர்கள், கஷ்டத்தோடு உள்ள சாதாத்துமார்கள் யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைக்காக, அந்த இரத்தத்துக்காக வேண்டிய அல்லாஹ் பல லட்சக்கணக்கு ரூபாக்கள் தேவைப்பட்ட நேரத்தில் கூட அவர்களோட காலடிக்கு வந்த பணத்தை ஜகாத் என்பதனால திருப்பி கொடுத்து அவர்கள் பொறுமையாக 1400 வருஷமாக வாழ்கின்றார்கள் யா அல்லாஹ். அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் மேலான சொர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களோடு ஒன்று சேர்த்து வைப்பாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன் கஸீரன் கஸீரா அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நذيرا பைன யதைஹி ஸாஅ மன் யுطிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத் வ மன் يعصில்லாஹ வ ரசூலஹு ஃபஇன்னஹு லா யதுர்ரு இல்லா நஃப்ஸஹு வ லா யதுர்ருல்லாஹ ஷைஆ. அம்மா பஅத் ஃபஇன்னி உஸீகு வ நஸியம் வ லம் பித்தக்வல்லாஹ் வ உஹذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة يا أيها الناس توبوا إلى الله قبل أن تشتغلوا عنها هرما ناغلا وموتا خالصا فصلوا بينكم وبين ربكم تصاعدوا أكثر الصدقة في السر والعلانية والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله العليم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم إني أسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم مستعاذك منه نبيك سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم
عليه. اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الإخوان، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون، وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله عنه، وأصدقهم حيان عثمان بن عفان رضي الله عنه، وأقواهم علي كرم الله وجهه رضي الله عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم معرضا من بعده، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغلهم فببغلي أبغلهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشر خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم يذكركم واشكروه ويهديكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.